எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த குரு வக்கர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம், அதாவது 27ஆம் தேதி, அதாவது ஆங்கில டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 இந்த வருடம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை காலையில், அதாவது 9:07 குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். இதில் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் தன்னுடைய வாரிசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு, ஏன்னா குருவுடைய வாரிசு தான் புதன். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அவர் யாருன்னா அந்த குருவுடைய வாரிசு தான். தன்னுடைய மகன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இப்போ வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த வக்கரம் எப்போ ஆனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வருடத்தில் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைஞ்சார். அப்போ கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட மேச ராசியிலிருந்து இன்னைக்கு மீன ராசி வரை உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும். அது நம்ம எப்படி இருக்கும், இல்லை இதுக்கு மேலே நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரத்திலே வந்துட்டார். புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இன்னைக்கு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, சரிங்களா? தன்னுடைய நட்சத்திரத்திலேயே புதன் பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறது ஒரு அற்புதமான காலம், சரிங்களா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது இந்த குரு பகவான் இப்ப வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். கும்பராசி நேயர்களே, கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த 3 மாசமா யாருன்னு பார்த்தா இந்த கும்பராசி தான். கரெக்டாக டேட் எழுதி பாருங்க, நான் கரெக்டாக சொல்றது உங்களுக்கு பொருந்தும். 2025 அதாவதுன்றது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் நிலைமை ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. மதுரை மேலே இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறீங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்கினா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற நிலைமையில் இருக்கிறீங்க. ஏன்னா கும்பராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப மோசமான நிலைமை என்னன்னா உங்களுக்கு இப்போ 7.5 சனி. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க கும்பராசிக்கு 7.5 சனி. குறிப்பாக அதுலேயே பார்த்தீங்கன்னா பாத சனி நடந்துட்டு இருக்குது. கடைசி நேரத்தில் சனி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் படுற கஷ்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உண்மை இல்லை, சரிங்களா? அப்படி பார்த்தா கும்பராசியில் பிறந்தவங்க 15 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 கோடி பேர் இப்போ கஷ்டப்படுறாங்களா? நான் கேட்குற கேள்வி. 15 கோடி பேரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த 7.5 சனி. சம்பளம் கொடுக்குற முதலாளிக்கும் கும்பராசி, சம்பளம் வாங்குற லேபருக்கும் கும்பராசி. அப்போ நீங்கள் கேட்க முடியுமா, ஏங்க நானும் கும்பராசி நீங்கள் கும்பராசி, எப்படிங்க நான் சம்பளம் வாங்குறேன் நீங்கள் ஏங்க கொடுக்குறீங்க கேஸை போடுறீங்க? கிடையாது. அப்போ என்னன்னா அவங்களுடைய விதி ஜாதகம் நல்லா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க பிறந்த நேரம் நல்லா இருக்கணும். அந்த நேரம் நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும், சரிங்களா? கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சிலர் கஷ்டமெல்லாம் இருந்தாலும் ஏதோ பொழப்பு ஓடிட்டு இருந்ததுங்க. வேலைக்கு போனேன், 4 காசு சம்பாரித்தேன், ஏதோ கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறேன். குடும்பத்துக்குள்ளார ஒரு சண்டை சாடி இருக்க தான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் யாருக்கிட்டே போய் கை கட்டி நின்று நான் பதில் சொல்லிங்க அப்படின்னு சொல்கிற கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற டேட் என்ன தெரியுங்களா? கரெக்டாக பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், வண்டி வாகனத்தை ரன்னிங் பண்ண முடியாமல், வாங்கின கட்டணத்துக்கு வட்டி கட்ட முடியாமல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சொந்த பந்தம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு
மொத்தத்தில் யாருக்காக பிறந்தோம், யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு ஒரு மன அழுத்தத்தில் மன குழப்பத்தில் வாழக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த கும்பராசி தான். கும்பராசிக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் பாருங்கள், உங்கள் ராசிக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சனி ஒன்று இருக்கு தவிர மற்றபடி நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி நானும் ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடுவேன். கும்பராசிக்கு என்னப்பா நீங்கள் சூப்பராக இருக்கிறீங்க, கும்பராசிக்கு அதிபதி கலசம், சனி பகவான் ராசியாக இருந்தாலும் கலசம், அதாவது கையெடுத்து கும்பிட்றோம் அதுக்கு சக்தி ஒரு நாள் தான், கல்புரம் காட்டி கும்பிட்றோம் அதுக்கு சக்தி ஒரு வாரம் தான், தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணி கும்பிட்றோம் அதுக்கு சக்தின்றது 15 நாள், மாதத்துக்கு 2 தடவை, கெடா வெட்டி பொங்க வச்சு கும்பிட்றோம் வருஷத்தில் ஒரு நாள், கும்பாபிஷேகம் பண்ணி கும்பிட்றோம் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. இதெல்லாம் ஒன்றாயிடுங்களா? ஆகாது இல்லைங்களா? கும்பராசினா என்ன? கலசம். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்கெல்லாம் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இந்த ஜாதகமே நம்ப மாட்டாங்க. நம்பி நம்பி கெட்டு போய் உக்காந்துருக்கிற ராசி எதுனாலும் கும்பராசி தான். பாலும் வெள்ளை பால்டேர் வெள்ளை, பால் குடிச்சிடலாம் ஆனால் பால்டேர் குடிக்க முடியாதுல்ல. நீங்கள் குடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. மற்றவங்கெல்லாம் அரசியலுக்கு போனால் சம்பாரிச்சிட்டு வந்துடுவாங்க, ஆனால் நீங்களாம் இருக்கிறத விட்டுட்டு வந்துடுவீங்க. ஏன்னா உங்கள் மனசு அப்படி. மாமனுக்கு ஒரு பிரச்சனை, மச்சானுக்கு ஒரு பிரச்சனை, சொந்த பந்தத்துக்கு ஒரு பிரச்சனை, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஓடி போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யார் இருக்கிறாங்க? ஒரு சொத்து இல்லாமல், சொத்து இருந்து அனுபவிக்க முடியாமல், சொந்த பந்த சப்போர்ட் இல்லாமல், மற்றவங்க உதவி இல்லாமல் தானே கையூனி கரணம் போட்டு வாழக்கூடிய ராசி கும்பராசி தான். இப்படி இருந்தாலும் நான் சொல்கிற இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் நிலைமை நல்லா இல்லை. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குறீங்க. என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியை 7ஆம் இடமா பார்த்துக்கிட்டு இருந்தார். இது உங்களுக்கு தெரியுமா? குரு பகவான் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணம், செவ்வாயுடைய பார்வை 4, 7, 8, சனி பார்வை 3, 7, 10, ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. ஆனால் குரு பார்வை மட்டும்தான் 5, 7, 9. நீங்கள் இப்படி பார்த்தாலும் அதே 3 ராசி தான் வரும், 5, 7, 9. இப்படி பார்த்தாலும் பாருங்க அதே 3 ராசி தான் வரும், 5, 7, 9 தான் வரும். அப்போ குரு பகவான் பாருங்க உங்க ராசியை 9ஆம் இடமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அற்புதமான வாய்ப்பா இருந்தது. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 2025 மே மாசத்திலிருந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தீங்க. 7 லட்சம் இருந்தா கூட ஓரளவுக்கு ஜமாளிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாய நஷ்டம், சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாஸு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நஷ்டம், மற்றவங்களோட வியாபாரம் தொழில் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் நல்லா இல்லை சார். இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் வெளிநாடு வந்துட்டு சார் நான் நல்லாவே இல்லைன்றீங்களா? இதுதான் உண்மை. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து வெளிநாடு போனவங்களுக்கு நல்லா இல்லை, வெளி மாநிலம் போனவங்களுக்கு நல்லா இல்லை, வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்களுக்கு காரணமே இந்த கடன் பிரச்சனை, குடும்ப சுமை தான் அதிகமாக இருக்கும். ஒன்று வச்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இருந்தும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு அனாதை மாதிரி, கண் இருந்தும் குருடன் போல, காது இருந்தும் செவடன் போல, வாய் இருந்தும் ஊமையான வாழ்க்கை. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எப்போதான் சார் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். நான் வச்சுக்கோங்க, மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அப்போ வக்கரம் நிவர்த்தி ஆன வாட்டி தான் நிச்சயமா குரு பகவான் இயல்பு நிலைக்கு வராரு. அப்போ குரு பகவான் இயல்பு நிலைக்கு வரும்போது என்ன பண்றாரு? மீண்டும் உங்க ராசியை 9ஆம் இடமா பார்க்க ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஒரு 5 காரியம் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நடக்கும், குடுக்கல் வாங்கல், 2வது நிம்மதி கிடைக்கும், அடுத்தது திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நல்லா இருக்கும், அடுத்தது உங்களுக்கு குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட கேள்விகள் நல்லா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இப்போ ஒரு 3 மாசமா நல்லா இல்லை. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, பயன் இல்லை. வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு தள்ளி போகுது. பொதுவாக இப்போ பண்ணலாமா அப்போ பண்ணலாமன்ற கேள்வி நிறைய இருக்குது. எதுவுமே செய்ய முடியாம நிலைமை. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, எப்படியும் வாழ்றது ஒரு வாழ்க்கை இல்லை, நம்ம இப்படிதான் வாழன்றது ஒரு விதிமுறை இருக்குது. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க ராசியாதிபதி சனி பகவானா இருந்தா கூட உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பற்றுக்கிறதுனால நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஏன்னா குரு பகவானே டைரக்டா போய் அர்ச்சனை பண்ண இடம் எதுன்னா
திருச்செந்தூர் முருகனை தான் குரு பகவானே இப்போ அர்ச்சனை பண்ணார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டான்றது இந்த மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே திருச்செந்தூர் போய் கண்டிப்பாக ஒரு அர்ச்சனை போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தியுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு, அதாவது கொண்டக்கடலை வீட்டில் வச்சு, புரியுதுங்களா? அதாவதுன்றது குரு பகவான்னா மஞ்சள் இல்லையா, மஞ்சள் மலர்களால் அலங்காரம் பண்ணி, அது போக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை கட்டன்றது தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், திருமண சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு குடும்பத்துக்குள்ளார நல்ல மாற்றங்களும் நிம்மதிகளும் நீங்கள் பார்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் நிறைய இருக்குது, 1000 கேள்விகள் இருக்குது, பதில் ஒன்று கூட இல்லை. சார் எங்கள் அப்பா அம்மாக்குள்ளே இருக்கிற சங்கடம் சரியாகுமா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டம் சரியாகுமா, முதல்ல கல்யாணம் ஆகுமா, எங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்குமா, நான் சொந்த தொழிலில் உட்காருவேனா, நான் சொந்தமாக வீடு கட்டுவேனா, அது போக என் கடன் பிரச்சனை தீருமா, வண்டி வாங்கணுன்ற ஆசை இருக்குது, குறிப்பாக சொந்த வீட்டில் உட்காரணுன்ற எண்ணம் இருக்குது, இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயப்படவே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி கட்டன்றது அதாவதுன்றது மார்ச் 11க்கு மேலே இது எல்லாமே நடக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம், பொறுமையாக செயல்படுங்க. நிச்சயமாக உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லதே நடக்கும், முயற்சி எடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.